வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருட்டு கடை பிரியாணி கேங்குக்கு புதுசாக ஒரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இப்போது இந்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லைக் ஒரு பிரச்சனை கிராசரிஸில் ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிரியாணி கேங் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து பால் கேட்டிருப்பாங்க. அதுக்கு கிச்சன் டீம் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படி நைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பால் எடுத்து பால் சாதம் செய்யலாம் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து எழுது. ஸோ மஞ்சரியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு கேட்டப்போ தரலை, பட் இவங்க இப்படி செஞ்சு சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு விஜய் சேதுபதி சார் வந்து கேட்டதுக்கு அன்சிதா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் நாளைக்கு காலையில் அவங்க பாலை வந்து குடிக்க மாட்டாங்க, அதனால் இன்றைக்கி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தர்ஷிகா கிட்ட கேட்டோடனே, சார் அது எங்களோட பங்கு சார், நாங்கள் வந்து நேற்று ஈவினிங் வந்து குடிக்கல, அதனால் நாங்கள் அதை வந்து நைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ விஜய் சேதுபதி சார் வந்து எடுத்து வச்சிங்களா தனியான்னு கேட்டதுக்கு, இல்லை சார் அந்த பழக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எடுத்து வைக்கல அப்படின்னா அது உங்களோடது இல்லை அப்படின்றத தெளிவாக வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்கள் வந்து தனியாக கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ அது வந்து அப்ளிகபிள் டு எவ்ரி ஒன். ஸோ ஒருத்தர் தனியாக எடுக்கல அப்படின்னா அவங்களோட பங்கு ஓவர், அடுத்த டைம் வந்து அதை கேரி ஃபார்வர்ட் ஆகாது அப்படின்றது தான் வந்து மீனிங். ஸோ அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள கொஷின் கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்கவே மற்றவங்களோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பதிலும் தெரியலாத மாதிரி தர்ஷிகாவும் வந்து ரியாக்ட் பண்ணாங்க. ஓ இன்றைக்கி எதுவுமே உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல சார் அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இனிமேல் வந்து மிட்நைட் பிரியாணி கேங் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து பர்மிஷன் கேட்டு தான் வந்து பண்ணணும். ஸோ இதை நாங்கள் பண்ணி சாப்பிட போகிறோம் நைட் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் வந்து பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா அந்த பொருள் வந்து பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. ஸோ இனிமேல் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள், பண்ண வேணான்னு சொல்லலை, பட் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இவ்வளோ நாள் வந்து கிராசரிஸ் ஐட்டம் வந்து கிராசரிஸ்னால் எந்த பிரச்சனையும் வராதனால விஜய் சேதுபதி சாரே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். பட் இப்போது கிராசரிஸ்னால் ஒரு பிரச்சனை வருது அப்படின்றப்ப அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வந்து பெருசாகக்கூடாது, மறுபடியும் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் மிட்நைட் பிரியாணி கேங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்ன் பண்ணி, உங்களுக்கு இதுதான் கண்டிஷன், ஏதாவது செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, சாப்பிட போகிறீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லிவிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து சொல்லாதீங்க அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா அதுக்காக சாப்பிடாதவங்கலாம் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அது வந்து ரொம்ப தவறு. அதனால் இனிமேல் நீங்கள் எது செஞ்சாலும் மற்றவங்களோட பர்மிஷனை கேட்டுட்டு செய்யுங்க அப்படின்ற மாதிரி இருட்டு கடை பிரியாணி கேங்க்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. ஸோ தட் இது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத அப்கமிங் டேஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.